சோலார் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ வந்து பேனலுக்கு நடுவில் இருக்கிற செடியெல்லாம் வெட்டுற ஒர்க்கை தான் பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இது. மழை சீசன் முடிஞ்சு நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ரொட்டேட்டர் ஓட்டினா கரெக்டாக இருக்கும்னு நம்ம ரொட்டேட்டரையும் வர சொல்லியாச்சு. இந்த தாத்தா தான் கடந்த 4 வருஷமாக நம்மளுக்கு ரொட்டேட்டர் அடித்து கொடுத்துட்ருக்காரு. இவ்வளோ நாள் கவனமாக ஓட்டிக்கிட்டு இருந்தவர் இந்த டைம் ஒரு பேனலை தட்டிட்டாரு. அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா பேனல் இருந்ததுனால உடஞ்ச பேனல்ல நம்ம உடனே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. A few moments later. இந்த எர்த்துப்பிட்டு பக்கத்தில் நம்ம ரொட்டேட்டர் விடும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா மண்ணுக்குள்ளே இந்த மாதிரி ஜிஏ ஸ்ட்ரிப்பை ஒவ்வொரு எர்த்துப்பிட்டுகளுக்கு நடுவுலையும் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம ரொட்டேட்டர் விடும்போது அந்த ஸ்ட்ரிப்பு கலப்பையில் சிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மேனுவலாக தான் க்ளீன் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் களக்கொல்லி மருந்து தான் அடித்தோம். அதோட மிச்ச மீதி மருந்து நம்ம கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. டாப்பருங்கிற இந்த பிராண்டு தான் அது. இது பவுடர் கண்டிஷனில் தான் இருக்கும். இதை நம்ம தண்ணியில் கலந்து செடி மேலே தெளிக்கணும். நல்லா பவர்ஃபுல்லான மருந்து, செடியை வேரோட அழிச்சிரும். நான் இதை ஒரே ஒரு பாக்கெட்டு மட்டும் எடுத்து நல்லா 2 வாளிக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கிட்ட ஸ்ப்ரேயர் மிஷின் அவைலபிள் இல்லாததுனால கரைச்ச மருந்தை கப்புட்டே தெளிச்சு விட்டா கூட நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும். நல்லா குளிர தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் 4 நாளில் இப்படி இருந்த செடி இப்படி மாறிடும். நல்லாவே காஞ்சிருச்சு. சரி, காஞ்ச செடியா அப்படியே விட்டா நல்லா இருக்காதே அப்படின்ட்டு எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்தியாச்சு. இப்போ இடம் எவ்வளோ நீட் ஆயிருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி சோலார் மெயின்டெனன்ஸ் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.